இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப பசிக்குது வேற, போனா வேலை சொல்லி கொண்டுருவாங்க. இசை பாப்பா, இசை நானும் சிபி கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டு இருக்கோம். நான் இங்க ஒளிஞ்சுக்கிறத யார்ட்டும் சொல்லிடாத. மாட்டேன்னு சொல்லக்கூடாது, பண்றேன்னு சொல்லணும். சொல்லக்கூடாது, சரியா? பாய், போய் விளையாட போ. எப்படி இசை யார்ட்டையும் சொல்லாது, நம்ம ஜாலியாக நிற்க வேண்டியதான். யார்கிட்டயுமே சொல்லாதுன்னு நினைக்கிறேன். வேற யாரும் வரல. புஷ்பா புஷ்பா சார், பாப்பா கூப்பிடுது. கேடி அங்க என்ன இசை? கேடி அங்க எங்க? ஓ, கேடி அங்க இருக்கானா? இசை போய் பார்க்கலாமா? கம் பா. எங்க இசை? அங்க எப்படி இருந்த கேடி எப்படி வந்து மாட்டிருக்க பாடுறான். இருக்கட்டும், வேலை சொல்லி இவங்க மூஞ்சியாதான் தெரியுது. சி, வலிக்குது, கத்துறா. மச்சான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத நான் கேட்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து ஜனா ஃபுட்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி உயர்த்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மச்சான். ஓ, எப்படி? இந்த இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் பேசக்கூடாது. ஓகே 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 ஓகேடா. ஏண்டா, அங்க அவ்வளோ வேலை இருக்கு, அங்க வந்து உழைக்க மாட்டியா? இங்க வந்து ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒளிஞ்சிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வேலை சொல்றீங்களாடா? என்னடா சொல்றது அதெல்லாம்? அங்க ஆளுங்க கம்மியா இருக்காங்க. நீ போய் என்னன்னு பாக்குறியா? நீ போ மச்சான், நான் பின்னாடியே வரேன். நீ போ. இசை நல்ல வேலை பார்த்த, சூப்பர். நம்மள ஒரு ஒளி பண்ண மாட்டாங்க போலயே, வந்துட்டாங்க. குட். வா. ஜனா மேடம், நிறுத்துங்க. இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருந்து எல்லாரும் கிளம்பணும். என்னாச்சு சார்? எதுக்கு எல்லாரும் கிளம்ப சொல்றீங்க? சார், நீங்க என்ன சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க? ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்காக தான் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். எங்க கிட்ட லீகல் லெட்டர் இருக்கு. கார்ப்பரேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டோமே. நீங்க 200 பேருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. ஆனா 200 பேருக்கு மேல ஏகப்பட்ட பேர் இங்க கூடி இருக்காங்க. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம். இதுக்கு மேல நீங்க நடத்துனீங்கன்னா உங்க மேல நாங்க லீகல் ஆக்ஷன் எடுப்போம். உடனே எல்லாரும் இடத்த விட்டு கிளம்புங்க.